சரிதானே? அப்ப எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஐக்கியூன்றது வேற, மெட்ஸ்ன்றது வேற. ஆனா மெட்ஸை பயன்படுத்தி என்ன செய்யலாம் வந்துட்டு ஐக்கியூ சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு விடை காணலாம். அதே மாதிரி ஆனா ஐக்கியூ சம்பந்தப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் மெட்ஸை வச்சு விட காணலாம். ஓகே பாருங்க. அப்ப அறிவுறுத்தல் கட்டாயம் என்ன செய்யறது, நீங்க எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதணும். இதுல சாய்ஸ் எல்லாம் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி என்னது கணிப்பான்கள் பயன்படுத்த கூடாது. அதாவது கால்குலேட்டர் எந்த காரணம் கொண்டு வந்துட்டு பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும், உங்களோட மூளையை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும், இது கேள்விகளுக்கான விடைகளை காணணும். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அதாவது இந்த வினாத்தாள்ல வந்துட்டு உங்களோட பேசிக் லெவல்ல இருந்து கொண்டு போறதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வினாத்தாள் தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல வந்திருக்கின்ற கிட்டத்தட்ட என்னது 6வது கேள்வி. ஓகே, ஆறாவது கேள்வி வரங்காட்டிலும் வந்துட்டு தரம் 5 புலமை பரீட்சை சம்பந்தப்பட்ட வினாக்கள். அல்ல கடந்த காலங்களில் வந்து கேள்வி இருக்குது, மாடல் பேப்பர் இருக்குது, சரிதானே? அதே மாதிரி அதுக்கு பிறகு வார சில கேள்விகள் வந்துட்டு என்னது உங்களோட காப்போத்த உயர் தரத்துல வார பொது சாதாரண பரீட்சைக்கான வினாக்கள் இருக்குது. பாஸ்ட் பேப்பர்ல வந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதே மாதிரி கடந்த காலங்களில் நடந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸாம், அதே மாதிரி வந்துட்டு ஆசிரியர் போட்டி பரீட்சை, அதே மாதிரி சட்டக்கல்லூரி அதான் லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதே மாதிரி எஸ்எல்ஏஎஸ் ஆக உயர்ந்த லெவல்ல வந்து ஒன்றோட கேள்வி கூட இருக்குது. இப்படி பல்தரப்பட்ட கேள்விகள் உள்ளடங்கி இருக்குது. ஏன்னா நீங்க விலைக்கு வரணும். அதாவது வந்துட்டு இந்த கேள்விகள் எப்படி தயாரிக்கப்படுது, இதுல பேசிக் எது, அதே மாதிரி வந்துட்டு இந்த என்னென்ன மாதிரி அந்த கேள்விகள் வரலான்ற அறிவு உங்களுக்கு இருக்குன்ற வகையில தான் இப்படியான வெவ்வேறு வகையான வினாக்கள் நான் இதுல உள்ளடக்கி வச்சிருக்கேன். சரிதானே? எனவே இதுல முதல் 6 வினாவும் வந்துட்டு தரம் 5 புலமை பரீட்சையோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள். இதுல நீங்க என்ன கட்டாயம் ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க விட செல்லணும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்ன செல்லது போறதா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஓகே, இப்ப உங்களுக்கு முதலாவது கேள்வியை வாய்ச்சு அப்புறம் விடைய சொல்லுங்க, விடைய போடுங்க பாப்போம் செட் பாக்ஸ்ல. சரி பாருங்க. கிரிக்கெட் சுற்று போட்டி ஒன்றில் 8 அணிகள் பங்கு கொண்டன. ஒவ்வொரு அணியும் மற்றைய அணிகளுடன் ஒவ்வொரு போட்டியில் விளையாடி இருந்தன. இங்கு நடைபெற்ற போட்டிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? எனவேதான் பாருங்க இங்க வந்து என்ன இந்த நீங்க பார்த்துட்டு சில மேட்ச்களை சொல்லுவாங்க, அந்த லீக் சொல்லுவாங்க. அப்ப எனவே தான் வந்துட்டு இப்ப இதுக்கு நாங்க மெனுவலா விடைய பார்ப்போம். சரியா? இந்த மெனுவலா பாக்குறேன்னு சொன்னா பாருங்க, முதல்ல 8 அணி இருக்குது தானே. உதாரணமா ஒரு அணி என்ன செய்யும் வந்துட்டு, முதலாவது அணி என்ன செய்யும் வந்துட்டு 7 மேட்ச் விளையாடும். உதாரணமா வந்துட்டு ABCDன்றது நம்ம அப்படி பார்ப்போமே. ABCDEFGH. சரிதானே? இது 8 அணி. ஒவ்வொரு அணி ABCDEFGHன்றது ஒவ்வொரு டீம் பேர். முதலாவது என்ன செய்வாரு, ஒரு கட்டாயம் என்ன செய்யணும், ஒவ்வொரு அணியும் மத்த அணியோட என்ன செய்யணும் வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச் விளையாடணும். அப்ப எனவேதான் என்ன செய்வாரு, பி பி 1 2 3 4 5 6 7. எனவே எத்தனை மேட்ச் விளையாடுவார் வந்துட்டு 7 மேட்ச் விளையாடுவார். அதே மாதிரி பி என்ன செய்வாரு, என்ன செய்வாரு 7 மேட்ச் விளையாடுவார். மொத்தமாக வந்துட்டு என்ன செய்வார் வந்துட்டு 7 மேட்ச் இல்ல, ஆனா உண்மையில விளையாடுவார் 6 விளையாடுவாரு. ஏன்னு சொன்னா ஏற்கனவே ஏயும் பியும் விளையாடிட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு எனவே என்ன செய்ய பி வந்துட்டு ஏயோட விளையாட மாட்டாரு, சியோட DEFGH இவங்களோட ஒவ்வொரு மேட்ச் விளையாடுவாரு. அதே மாதிரி பாருங்க, சி என்ன செய்வாருண்டா 5 மேட்ச் விளையாடுவார். ஏன் அவர் ஏற்கனவே பியோடையும் ஏடையும் விளையாட்டாரு. அதே மாதிரி டி வந்துட்டு 4 மேட்ச் விளையாடுவாரு, இ வந்துட்டு 3 மேட்ச் விளையாடுவாரு, எஃப் வந்துட்டு 2 மேட்ச் விளையாடுவாரு, ஜி வந்துட்டு என்ன செய்வாரு ஒரே ஒரு மேட்ச் விளையாடுவார். யாரோட ஹெச்சோட மட்டுமே. ஏற்கனவே ஏயும் ஜியும் விளையாடியாச்சு, பியும் ஜியும் விளையாடியாச்சு. அப்ப எனவே தான் இந்த கூட்டுத்தொகை தான் விடையாக வரும். எத்தனை பாருங்க, 7 மாறும் 13 18 22 25 28 28. சரிதானே? இது விளையிட்டு அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி போட்டும். இது மெனுவலா பாக்குறது, வேற மெத்தட் சொல்லி தரேன். அப்ப சரியான விட வந்துட்டு 78. இது எப்படி வந்து விளங்கிட்டா உங்களுக்கு? கிளியர்னா கிளியர்னு போட்டா சரி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, திருப்பி விளங்கப்படுத்துறேன்.
ஓகே. இப்ப பாருங்க, இதுக்கு என்ன மெத்தட்ஸ் பாருங்க. மொத்தம் எத்தனை டீம் இருக்காங்க? 8 டீம். எனவே 8 தர, அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு டீம் என்ன செய்ய வந்துட்டு 7 மேட்ச் விளையாடுவாங்க. ஏன், அவங்கள கழிச்சு பார்த்தா 7 டீம் இருக்குது. எனவே 8 தர 7 சமன் எத்தனை வரும் வந்துட்டு 7 8 56 வரும். இதை நாங்க என்ன செய்யணும், 2ஆல பிரிச்சோம்டா வார விடதான் வந்துட்டு ஆன்சராக இருக்கு. இதான் லேசான மெத்தட். சரியா? அதாவது அந்த 8 அணிந்தா 10 அணிந்தா 10, அட உண்டை கழிச்சு வார இலக்கத்தால் அதை பெருக்கி அதை 2ஆல பிரிச்சா வார விடதான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். இதுதான் ஷார்ட் கட். அது கிளியரா? ஓகே. இப்ப 2வது பாருங்க, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வினாதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மீசான் நிறுவனத்தில் 30 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் புத்தாண்டு தினத்தன்று ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் வாழ்த்தட்டைகளை பரிமாறிக்கொண்டனர். இங்கு பரிமாறப்பட்ட மொத்த வாழ்த்தட்டைகள் எத்தனை? இதுக்குரிய ஆன்சரை போடுங்க பாப். ஓகே, பாருங்க. அப்ப என்ன, எத்தனை பேர் இருக்காங்க? 30 ஊழியர்கள், 30 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க வந்துட்டு தங்களுக்குள்ள வந்துட்டு வாழ்த்தட்டைகளை, கிஃப்ட் கார்டை அல்ல, கிஃப்ட் கார்டை வந்துட்டு பகிர்ந்து கொள்றாங்க. எனவேதான் அங்கு மொத்தம் எத்தனை கிஃப்ட் கார்டுகள் பகிரப்பட்டிருக்கும் அல்லது பரிமாறி கொள்ளப்பட்டிருக்கும் என்பதுதான் வந்துட்டு கேள்வியாக இருக்குது. சரி, பாருங்க. மொத்தம் 30 பேர் தர 30 ஒரு ஆள் என்ன செய்யற, ஒரு ஆள் 29 கிஃப்ட் கொடுப்பாரு. உதாரணம், மொத்தம் 30 10 பேருன்னு சொன்னா ஏனைய 9 பேருக்கு கால் கொடுப்பாரு. என்ன அவரு 10வது ஆள். அதே மாதிரி வந்துட்டு இங்க இருக்கிற மொத்தம் 30 பேருன்னு சொன்னா அவரை கழிச்சா வாரதாங்க எத்தனை, 29 பேர். எனவேதான் ஒரு ஆள் வந்துட்டு 29 கிஃப்ட் கார்டு கொடுப்பாரு. உதாரணமா வந்துட்டு ஏ 29, பி 29, சரியா, சி 29, இப்படி ஒவ்வொரு ஆக்களும் 29 கிஃப்ட் கார்டை வந்து என்ன செய்வாங்க வந்துட்டு கொடுப்பாங்க. எனவேதான் இது பெருக்கின எத்தனை வரும்? 270, சரி 870 வரும். என்ன சரி லேசா பெருக்குங்க. முதல்ல 30 தரம் 30, என்ன 30 தரம் 30 3 9 சைபர் அப்படிப்பட்ட 900 வரும். 900 ஒரு 30 கழிச்சோம்னா 870. சரிதானே? அப்ப இங்க வந்துட்டு நாங்க என்ன செய்யுது 2ஆ பிரிக்கிறோம்ல. ஏன்னு சொன்னா அங்க பாருங்க, கிரிக்கெட்ல வந்துட்டு ஏ பியோட விளையாடினாருன்னா பி ஏட விளையாட வேண்டிய அவசியம் இல்லை, 2 பேரும் கொண்டு வந்துட்டு. ஆனா இங்க வந்துட்டு ஒவ்வொரு ஆளும் கட்டாயம் என்ன செய்யணும் வந்துட்டு மத்தாளுக்கு 29, ஏ 29 கொடுப்பாரு, பி 29 கொடுப்பாரு, சி 29, டி 29, இப்படி ஒவ்வொரு ஆளும் என்ன வந்துட்டு 29 இப்ப கொடுப்பாங்க. அப்ப எனவேதான் 30 தர 29 அதுல வார பெருக்கம் தான் வந்துட்டு விடையாக இருக்கு. லேசா பெருக்கம் விதத்தான வந்துட்டு 30 வரைக்கும் வந்துட்டு 3 9 2 சைபர் 900, 900 இருந்து ஒரு 30 கழிச்சுட்டா 870. பெரிய கஷ்டம் சொன்னா அப்படி பெருக்கமே இல்லை உங்களுக்கு. கிளியரா அது? அடுத்த பாருங்க, 3வது. ஒரு பண்ணையில் ஒரே அளவான 8 ஆடுகள் காணப்படுகின்றன. அவை 8 பேக் புல்லை 8 நாட்களில் சாப்பிட்டு முடிக்கக்கூடியவை ஆகும். அவற்றில் 3 ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதன் பின்னர் எஞ்சிய ஆடுகள் 10 பேக் புல்லை சாப்பிட்டு முடிக்க எத்தனை நாட்கள் எடுக்கும்? ஓகே, 2 நிமிஷம் டைம் தரேன். போடுங்க பாப். பாப்போம், பாருங்க. நம்ம முதலாடு பண்ண ஆட்டை நம்ம ஜீன் எடுப்போம். கோட் தானே, ஆடு. அடுத்து வந்துட்டு பேக் இருக்குதுன்னு,
பேக பீன்னு எடுப்போம். அடுத்தது புல்லன கிராஸ் நம்ம ஜிஆர்னு எடுப்போம். சரியா? பாருங்க எத்தனை ஆடு மொத்தம்? 8 ஆடு. எத்தனை 8 பேக் புல்லன? 8 பேக் புல்ல தின்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குதாம்? 8 நாள் எடுக்குதாம். சரிதானே? இதான் தரவு. 8 ஆடு 8 பேக் புல்ல தின்றதுக்கு 8 நாள் எடுக்குது. எனவேதான் முதல்ல நீங்க என்ன செய்யணும்? இப்படி கேள்வி வந்தா ஒன்றுக்கு பார்க்கணும், ஒரு ஆட்டுக்கு பார்க்கணும். எனவேதான் ஒரு ஆடு ஒரு பேக் புல்ல தின்றதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? 8 நாள் எடுக்கும். சரியா? எத்தனை நாள் எடுக்கும்? ஒரு ஆடு ஒரு பேக் புல்ல தின்றதுக்கு 8 நாள் எடுக்கும். இதுதான் முக்கியமான செய்தி. இதை கண்டுபிடிச்சா விட வந்த மாதிரி தான். பாருங்க 8 ஆடு 8 பேக் புல்ல திண்டு முடிக்கிறதுக்கு 8 நாள் எடுக்குது. சரிதானே? ஓகே. சரி, இது வந்துட்டு ஜிஆர்ல இது வந்துட்டு என்னது? டே என்ன? டி சாரி, டி. அதாவது இது பேக் புல்ல. சரிதானே? அப்ப 8 ஆடு 8 பேக் புல்ல தின்றதுக்கு 8 நாள் எடுக்குமாக இருந்தால் ஒரு ஆடு ஒரு பேக் புல்ல தின்றதுக்கு 8 நாள் எடுக்கும். அப்ப என்ன செய்ய வந்துட்டு 8 ஆடு வந்துட்டு ஒவ்வொரு பேக் புல்ல தின்று முடிக்கிறதுக்கு சரி 8 நாள்ல முடிச்சிடும். ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு பேக் புல்லு கிட்ட என்ன செய்யும்? ஒவ்வொரு பேக் புல்ல மேய்ஞ்சா 8 நாள்ல தின்று முடிக்கும். இந்த ஸ்டெப் ஓகே அவங்களுக்கும்? ஓகே. இப்ப பாருங்க இந்த 8 ஆடுல 3 ஆடை வித்துடுறாங்க. அப்ப எத்தனை ஆடு மிச்சம்? 5 ஆடுகள் மிச்சம். இங்க எத்தனை பேக் புல்லு இருக்குது? 5 ஆடுக்கும் 10 பேக் புல்லு இருக்குது. சரிதானே? 10 பேக் புல்லு இருக்குது. எனவேதான் இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இந்த 5 ஆடும் இந்த 10 பேக் புல்ல தின்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? அப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன, ஒரு ஆடு ஒரு பேக் புல்ல தின்றதுக்கு எவ்வளவு நாள் போகுது? சொல்லுங்க, எவ்வளவு நாள் போகுது? ஒரு ஆடு ஒரு பேக் புல்ல தின்றதுக்கு எவ்வளவு நாள் போகுது? 8 நாள் போகுது. எத்தனை நாள் போகுது? 8 நாள். எனவேதான் இங்க எத்தனை பேக் புல் இருக்குது? 10 பேக் புல் இருக்குது. எனவேதான் ஒரு ஆடு இந்த 10 பேக் புல்லையும் தின்று முடிக்கிறதுக்கு 80 நாட்கள் போகும். எத்தனை போகும்? 80 நாட்கள். 80 நாட்கள் போகும். ஆனா இங்க இருக்கிறது ஒரு ஆடு இல்ல, 5 ஆடுகள். எனவேதான் நாங்க 80 5ஆல பிரிச்சோம்னா எத்தனை வரும்? 80 இங்கே 5 சமன் 16 வரும். 16 டேஸ். இதுதான் ஆன்சர். கிளியரா? அடுத்து பாப்போம். 4வது பாருங்க. காதர் 2023 தனது 13வது பிறந்த நாளை திங்கள் தினம் ஒன்றில் கொண்டாடினார். அவர் தனது 15வது பிறந்த நாளை எந்த நாளில் கொண்டாடுவார்? இதுக்கு நம்ம எழுத ஒன்றும் செய்ய தேவையில்லை. சும்மா மனசால பார்த்துன்னு செய்யலாம், விடையே கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே பாருங்க. அப்ப இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. அதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்.
சரிதானே? பாருங்க, இந்த இதான் இந்த எப்படி நாட்கள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் வருமாக இருந்தால் அதுக்கான பேசிக் விஷயம் இங்கதான் இருக்கு. பாருங்க, பொதுவாக நாங்க என்ன செய்யலாம், இந்த ஆண்டுகளை இரண்டா பிரிக்கலாம். அதுல ஒன்று வந்துட்டு சாதாரண வருடம், ரெண்டாவது வந்துட்டு லீப் வருடம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன? சாதாரண வருடம் ஒன்றுல 365 நாட்கள் இருக்கும். ஒரு லீப் வருடத்துல அல்லது நெட்டாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, லீப் வருடத்துல வந்துட்டு ஒரு நாள் கூடுதலா இருக்கும். பிப்ரவரி 29 இருக்கும் அந்த நாள்ல. அப்ப எனவேதான் ஒரு சாதாரண வருடம் ஒன்றுல வந்துட்டு 52 வாரங்களும் ஒரு நாளும் இருக்கும். சாதாரண வருடம் ஒன்றுல வந்துட்டு 52 வாரங்களும் ஒரு நாளும் இருக்கும். அதே போல லீப் வருடம் ஒன்றுல 52 வாரங்களும் 2 நாட்களும் இருக்கும். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லீப் வருடம் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, அந்த ஆண்டு உதாரணமா 2020 இப்ப 2025 என்ன? மலேசியா எடுப்பு நம்ம 2024 எடுப்புமே. இத நாங்க நாளால பிரிக்கின்ற போது மீதி வருமாக இருந்தால் அது சாதாரண வருடம். அப்படி மீதி வராட்டிக்கு அது லீப் வருடம். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன, 2020, 24, 28, 32 இதெல்லாம் என்ன செய்யும், நாளால மீதி இல்லாம பிரிபடும். அப்படி எனவே தான் அப்படி பிரிக்கின்ற பொழுது ஒன்று மீதியாக வந்தா அல்லது 2 மீதியாக வந்தா அல்லது 3 மீதியாக வந்தா அது சாதாரண வருடமாக இருக்கும். சரிதானே? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பேசிக் விஷயம் ஒன்றுதான். இந்த விஷயம் ஓகே உங்களுக்கு? இந்த ஸ்டெப் கிளியரா உங்களுக்கு? இது விளங்கினா ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான். இப்ப பாருங்க, அப்ப என்ன செய்யும், ஒரு சாதாரண வருடத்துல 52 வாரங்களும் ஒரு நாளும் இருக்கு. சரிதானே? அதே மாதிரி வந்துட்டு ஒரு லீப் வருடத்துல வந்துட்டு 52 வாரங்களும் 2 நாளும் இருக்கும். உதாரணம் 2023 சாதாரண வருடமா லீப் வருடமா சொல்லுங்க பாப்போம். லேசா பிரிக்கலாம் வேணா, முதல்ல இந்த 20 பிரிங்க, அது பிறகு 23 பிரிங்க நாளால. அப்படி தனி பிரிச்சாலும் விட வரும் உங்களுக்கு. 5 4 20 என்ன, 5 4 20 அங்கால 3 என்ன, அப்ப 6 4 24. எனவே இது என்னது, ஒரு லீப் வருடம் இல்லை. 23 என்பது வந்துட்டு ஒரு சாதாரண வருடம். அப்ப நல்லா பார்த்து கொள்ளுங்க. உதாரணமா வந்துட்டு இப்ப 2021 ஒரு சாதாரண வருடம். அது உங்களுக்கு தெரியும், பிரிச்சா ஒன்று மீதி வரும். அப்ப எனவே தான் 2021 ஜனவரி ஜனவரி 1 ஒரு திங்கட்கிழமையாக இருக்குமாக இருந்தால், அல்லது ஒரு திங்கட்கிழமையாக இருக்கும் என்றால் 2022 ஜனவரி ஜனவரி 1 நீங்க சொல்லுங்க பாப்போம், என்ன நாளா இருக்கும்? 2022 ஜனவரி 1 டியூஸ்டேயாக செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். சரிதானே? ஏன் ஒரு நாள் கூடி வரும், அதே டேட் வந்துட்டு ஒரு நாள் கூடி வரும். அதே மாதிரி பாருங்க, 2023 ஜனவரி 1 என்ன நாளாக இருக்கும்? அது புதன்கிழமையாக இருக்கும். சரியானே? அதே மாதிரி பாருங்க, 2024 இது ஒரு லீப் வருடம். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2024 4ஆல பிரிப்பட்டா மீதி வராது. அப்ப எனவே தான் வந்துட்டு 2024 ஜனவரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப 2024 ஜனவரி 1 என்ன நாளா இருக்கு?
அதே மாதிரி அதாவது 2024 ஜனவரி 1 இங்க என்னையா இருக்கும், வியாழக்கிழமையாக இருக்கும். ஆனா மார்ச் 1 வந்துட்டு வெள்ளிக்கிழமையாக இருக்கும். சரியா? என்ன விஷயம் சொன்னா பாருங்க, ஒரு சாதாரண வருடம் ஒன்றில் என்ன செய்வது, அடுத்தடுத்த வருடங்கள் ஒவ்வொரு நாள் கூட்டிட்டு போகும். ஆனா ஒரு லீவ் வருடம் ஒன்றுல மார்ச் மாசத்துல இருந்து, ஏன் அந்த 29 எப்ப வருது, பிப்ரவரில 29 வருது என்ன. அப்ப எனவே தான் பிப்ரவரி மாதம் பிந்தி, அதாவது மார்ச் மாசத்துக்கு பிறகு அந்த டேட் வரமாக இருந்தால் அது 2 நாள், ஒரு நாள் 2 நாள் பிந்தி வரும். ஆனா ஜனவரிக்கு முதல் ஒரு நாள் தான் பிந்தி வரும். சரியா? எனவே இங்க விட வந்துட்டு வியாழன், அதாவது 2024 ஜனவரி 1 வியாழனாக இருக்கும். ஆனா மார்ச் 1 இங்க வியாழன் இல்ல, வெள்ளியாக இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த ஒரு நாள் எங்க கூடும், பிப்ரவரி 29 கூடும். எனவே தான் பிப்ரவரி 29 புறவு வார நாள்ல தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வரும். இது கிளியரா? சரிதானே? அப்ப ஜனவரி 1 சில போகல வந்துட்டு அது என்னையா இருக்கும், வியாழக்கிழமையாத்தான் இருக்கும். ஆனா மார்ச் 1 அல்லது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை என்ன மார்ச்சுக்கு பிந்தின எந்த மாதமாக இருந்தாலும் அது என்ன 2 நாள் கூடி வரும். அப்படிதான் இதுக்குரிய அந்த மெத்தட். இப்ப பாருங்க, காதர் 2023 தனது 13வது பிறந்த நாளை திங்கள் தினம் ஒன்றில் கொண்டாடினார். அவர் தனது 15வது பிறந்த நாளை எந்த நாளில் கொண்டாடுவார்? அப்ப இங்க பார்த்த விஷயம் இருக்கு, அந்த விஷயம் இதோட சம்பந்தப்படுது, மெயினா இதோட சம்பந்தப்படுது, இதோட 5வது கேள்வியோட சம்பந்தப்படும். சரிதானே? 2023 தனது பிறந்த நாளை திங்கள் தினம் ஒன்றில் கொண்டாடினார். அவர் தனது 15வது பிறந்த நாளை எந்த நாளில் கொண்டாடுவார்? இதுல வந்துட்டு ஒரு கேள்வியில வந்துட்டு ஒரு இது தெரியலாம, இதுல மாத்திக்கொள்ளுங்க. 2023 மார்ச் மாதத்தில் மாத்திக்கொள்ளுங்க. சரியா? மார்ச் மாசத்தில் மாத்திக்கொள்ளுங்க இந்த கேள்வியை. காதர் 2023 மார்ச் மாதத்தில் தனது 13வது பிறந்த நாளை திங்கள் தினம் ஒன்றில் கொண்டாடினார். அவர் தனது 15வது பிறந்த நாளை எந்த நாளில் கொண்டாடுவார்? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாம். இப்ப நீங்க சொல்லுங்க பாம், எது வரும்? பாருங்க, 2023 வந்துட்டு ஒரு சாதாரண வருடம் என்ன, மார்ச்ல இங்க டேட் இல்ல, ஆனா டே தந்திக்கன மார்ச்ல ஒரு திங்கள், மார்ச்ல ஏதோ ஒரு திங்கள், ஒரு மண்டேன்னு போடுவோம். எனவேதான் அவர் என்ன செய்வார், தன் 14வது பிறந்த நாள 2024 மார்ச் மாசம் எப்ப, புதன்கிழமை கொண்டாடுவார். வெனிஸ்டே புதன்கிழமை கொண்டாடுவாரு 14வது, தனது 14வது பிறந்த நாள். அதே மாதிரி பாருங்க, 2025 மார்ச் மாசம் என்ன செய்வார், புதன் வியாழக்கிழமை வியாழன் தினம் ஒன்றுல கொண்டாடுவார். அப்ப நம்ம இடையில வரும் கொண்டு கூடுது. சரிதானே? இந்த இவ்விடத்துல இந்த 2024 லீவ் வருடத்தால பிப்ரவரி 29 நாள் இருக்கிறதால அங்க மார்ச் என்ன செய்ய வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் பிந்தி வரும். அடுத்த வருஷம் சாதாரண வருடம் ஒரு நாள் பிந்தி வரும், லீவ் வருடமாக 2 நாள் பிந்தி வரும். எனவே 14வது பிறந்த நாளை கொண்டாடுவார் ஒரு புதன்கிழமையில, 14வது பிறந்த நாளை அவர் வியாழக்கிழமை கொண்டாடுவாரு. எனவேதான் இங்க ஆன்சர் வந்துட்டு வியாழன் முதலாவது. ஓகே தானே? அது
ஓகே, அடுத்தது பாருங்க. அது பாருங்க, 2016 ஆண்டு பிப்ரவரி கடைசி தினத்தில் 2016 ஆண்டு பிப்ரவரி கடைசி தினத்தில் பிறந்த ஆபித் தனது 4வது பிறந்த நாளை எப்போது கொண்டாடுவார்? ஆன்சர் பண்ணுங்க பாபு. 2016 ஆண்டு பிப்ரவரி கடைசி தினத்தில் பிறந்த ஆபித் தனது 4வது பிறந்த நாளை எப்போது கொண்டாடுவார்? சரி பாருங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 2016 என்பது ஒரு லீப் வருடம், ஒரு நெட்டாண்டு. எனவேதான் இங்க பிப்ரவரியில வந்துட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி முடியும். எனவேதான் இவரு பிப்ரவரி 29ல பிறந்திருக்காரு. எனவே இவருக்கு பேர்த்டே வரும் 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இவருக்கு பேர்த்டே வரும். ஓகே, ஒரு என்ன அதாவது 2016 ஆண்டு பிப்ரவரி கடைசி தினத்தில் பிறந்த ஆபித், அதாவது இவர் பிறந்த டேட் வந்துட்டு 2016 பிப்ரவரி 29. எனவே ஆபித் என்ன செய்வார்டா, தன் முதலாவது பிறந்த நாளை எப்ப கொண்டாடுவார்டா? 2020ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டு தான் தன் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுவாரு. திருப்பி 2024ல தன் 2வது பிறந்த நாளை கொண்டாடுவாரு. 2028ல தன் 3வது பிறந்த நாளை கொண்டாடுவாரு. 2032ல தான் அவர் தன் 4வது பிறந்த நாளை கொண்டாடுவார். எனவே விட 2032. ஏன்னு சொன்னா பிப்ரவரி, அதாவது ஒரு லீப் வருடத்துல பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்த ஒருவருக்கு வந்துட்டு 4 வருடங்களுக்கு ஒரு முறைதான் என்ன பிறந்த நாள் வரும். பிறந்த நாள் கொண்டாட முடியுமாக இருக்கு. கிளியர் அது? சரி, அடுத்து 6வது பாருங்க. 1974 பிறந்த அதீப் 2024 அவரது புதல்வனாகிய ரமீஸை விட 2 மடங்கு வயதுடையவராக இருப்பார். ரமீஸின் தற்போதைய வயது யாது? இது தரம் 5 ஸ்காலர்ஷிப் ஒரு கேள்விதான். ஆன்சர் பண்ணுங்க பாப்பதுக்கு. உதாரணமா நீங்க 1995ல பிறந்திருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்க 1995ல பிறந்திருக்கீங்க. இப்ப 2025ஆம் ஆண்டு. எனவேதான் நீங்க இப்ப உங்களோட வயசை கணிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க உங்களோட வயசை பார்க்கணுமாக இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அதாவது நீங்க என்ன செய்வீங்க, இப்போதைய ஆண்டுல இருந்து நீங்க பிறந்த ஆண்டை கழிப்பீங்க என்ன. அதே விஷயம் தான் இங்கேயும் வந்துட்டு. அப்ப இங்க என்ன செய்யுங்க வந்துட்டு, முதலாவது என்ன 2024. இப்ப நீங்க நினைச்சு கொடுங்க, இந்த ஆண்டு 2024. 2024ல இருந்து 1924 முதலாவது கழிங்க. முதலாவது வந்துட்டு கழிங்க. கழிச்சு பாருங்க. 2024 சய 1974 கழிச்சா எத்தனை விட வரும்? எத்தனை வரும் சொல்லுங்க பாப்போம். லேசா தான் இங்க கஷ்டம் இல்லை. 50 வரும் என்ன. 24 74 84 94 2004 14 24 5. எனவே 50 வயசு. எனவே 2024ல அதீபுக்கு எத்தனை வயசாக இருக்கும்? 50 வயதாக இருக்கும். இதுல பாருங்க, 24 அவரது புதல்வனாகிய ரமீஸை விட 2 மடங்கு வயதுடையவராக இருப்பார். அதாவது வந்துட்டு 2024ல ரமேஷ் அவரது புதல்வனாகிய ரமீஸை விட 2 மடங்கு வயதுடையவராக இருப்பார். ரமேஷின் தற்போதைய வயது பாருங்க, அதீப தந்திருக்காங்க. அட ரமேஷோட வயசு கேட்டிருக்கேன். அப்ப எனவேதான் அதீபோட வயசு 2024ல 50. எனவேதான் இவர மகன் தான் யாரு? ரமேஷ். ரமேஷுக்கு எத்தனையா இருக்குமா இருந்தா, ரமேஷோட வயசை விடவும் இவர வயசு டபுளா இருக்குமா, 2 மடங்கா இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, இவர வயசுல அறவாசி வந்துட்டு அவர மகனுக்கு இருக்கும். எனவே ரமேஷோட வயசு 2024ல 25. கிளியர் அது?